ராயன் படத்துல இருந்து 3வது சிங்கிள் வெளியாயிடுச்சு. இந்த பாட்டு பேரு ராயன் ரம்பிள் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த ஒரு பேர் வந்து WWE ஃபேன்ஸ்க்கெல்லாம் ஒரு மிக ஃபேவரட்டான நேம் சொல்லலாம். எஸ், அது ராயல் ரம்பிள், இது ராயன் ரம்பிள். நடுவுலையும் கேஜிலாம் வார்த்தை வரும்போது WWE ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல அறிவு அவர்களும் ஒரு WWE ஃபேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றாரு. எஸ், அது வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை WWE ஃபேன்ஸ்க்குலாம். ஸோ கமிங் டு த சாங், இந்த சாங் பொறுத்த வரைக்கும் இது வந்து ராயன் படத்துல இருந்து வர 3வது பாடல். நாளைக்கு ராயன் படத்துடைய ஆடியோ லான்ச் ரொம்பவே கிராண்டா நடக்க போகுது. இதுக்கு முன்னாடி வந்த 2 பாட்டுமே ரசிகர்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது. ஸோ இந்த பாடலும் வெளியாகும் போது, அதுவும் அறிவு அவர்களோட காம்போல இருக்கும் போது எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க. இந்த பாடல் பொறுத்த வரைக்கும் அறிவு அவர்களும் ஏஆர் ரஹ்மான் அவர்களும் சேர்ந்து பணியாற்ற 2வது பாடல். இதுக்கு முன்னாடி ஹேமண்ணா மாமண்ணா சாங்கும் அவங்க 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பாட்டு கேட்கும் போது எனக்கு தோணுன வைப் என்ன அப்படின்னா, பட்டாசு படத்துல வந்து ஒரு பாட்டு வரும், மவனே என்ன மோதிர வாடா அப்படின்னு. அந்த பாடல் கேட்கும் போது இருந்த அதே வைப் வந்து எனக்கு இந்த பாடல் கேட்கும் போது இருந்தது. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அறிவு அவர்களோட அந்த வாய்ஸ் அண்ட் லிரிக்ஸ்ல தான் வந்திருக்கும். ஸோ இந்த பாடலும் அறிவு அவர்களோட வாய்ஸ் அண்ட் லிரிக்ஸ்ல தான் வந்திருக்கு. இந்த பாடல் பொறுத்த வரைக்கும் உள்ள நிறைய ஒர்க்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. அறிவு அவர்களே 2-3 டோன்ல பாடியிருக்காரு. லைக் ஒரே டோன்ல பண்ணி அதை வந்து அந்த பின்னாடி கோரஸ் மாதிரி ஜாயின் பண்ணாம அறிவு அவர்களே அந்த ஒரு 2-3 மாடுலேஷன்ல பாடி அதை வந்து வாய்ஸ்ல மிக்ஸ் பண்ணியிருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அண்ட் ஆல்ரெடி ஒரு நியூஸ் எல்லாம் வந்திருந்தது, ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு ராயன் படம் ரொம்ப பிடிச்சு போக அவர் ரொம்ப இறங்கி அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்கிற நியூஸ் எல்லாம் வெளியாயிருந்தது. ஸோ அதை நம்ம அவரோட ஒர்க்ஸ்லயே தொடர்ந்து பார்க்க முடியுது, அவர் எவ்வளவு எஃபர்ட் போடுறாருங்கிறது. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கண்டிப்பா இந்த படத்துக்கு வேற மாதிரி இருக்க போகுது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாடல் வந்து ஒரு விஷுவலைஸ்டா வரப்போகுதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த பாட்டு வந்து ஒரு ஃபைட்டுக்கு பின்னாடி ஓடுற ஒரு பேக்ரவுண்டா தான் ஓட போகுது. சேம் லைக் நம்ம நிறைய ஃபைட் சீன்ஸ்ல பார்த்திருப்போம், அந்த ஹுக்கும் அந்த மாதிரி பாடல் மாதிரி தான் இந்த படத்துல ராயன் படத்துல இந்த ராயன் ரம்பிள் பாடல் இடம்பெற போகுது. நம்ம நல்லா நோட் பண்ணனா அந்த ஹுக்கை வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸா காட்டிட்டே இருக்காங்க. நம்ம தனுஷ் அவர்கள் கையில அதை வச்சு அங்கங்க சண்டை போடுற மாதிரி காட்டுறாங்க. ஈவன் போஸ்டர்ஸ்லயுமே அந்த ஹுக்கோட தான் அவர் நிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த ஹுக்கு வந்து தனுஷ் அவர்களோட ஆயுதமா இந்த படத்துல இருக்க போகுதுங்கிறது கிளியராகவே தெரியுது. ஸோ ராயன் படம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல இருந்தே தனுஷ் அவர்களோட கேரக்டரை ஒரு மாதிரி ஒரு சட்டிலாவே காட்டிட்டு இருக்காங்க. அதாவது படத்துல இருந்து எதுவுமே வரலையடா நீங்க சொன்னீங்கன்னா போஸ்டர்ஸ் நோட் பண்ணீங்கன்னாவே தெரியும், ஒரு மாதிரி எக்ஸ்பிரசிவா இல்லாம ரொம்ப அப்படியே ஒரு சட்டிலா, ஏதோ அந்த பார்வையோ ஏதோ ஒரு கோர் இருக்கிற மாதிரி, ஒரு வெஞ்சன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பார்வையோட தான் இருந்தாரு. ஸோ மேபி இந்த படம் பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு கிரே ஷேட் உள்ள ஒரு கேரக்டரா இருக்கலாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு டோன்ல இருக்கிற ஒரு பர்சனா தான் அவர் தெரிகிறாரு. அண்ட் ராயன் படம் பொறுத்த வரைக்கும் இதுல ஒர்க் பண்ற பல ஆர்டிஸ்டும் வெளியே வந்து சொல்றது, தனுஷ் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய டேரக்டர், கண்டிப்பா அவர் ஃபியூச்சர்ல பெரிய டேரக்டரா வருவாருங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் எல்லாத்தையும் ஒர்க் வாங்குற விதமா இருக்கட்டும், இல்ல டைரக்ஷன் பண்ற விதமா இருக்கட்டும், அவர்கிட்ட அதுல ஒரு தனி திறமை இருக்கு. டைரக்ஷனுக்கும் தனுஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய திறமை இருக்குன்னு அதுல ஒர்க் பண்ற ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் வெளியே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சே தெரியுது தனுஷ் அவர்கள் வந்து அஸ் அ டேரக்டராகவும் கண்டிப்பா ராயன் படத்துல வேற மாதிரி ப்ரூவ் பண்ண போறாருங்கிறது. இந்த ராயன் படம் பொறுத்த வரைக்கும் ஒரு மல்டி ஸ்டாரரா தான் உருவாயிருக்கு. நிறைய நமக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் எல்லாம் இதுல நடிச்சிருக்காங்க. ஆனா இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ரீச் பண்ணல. படம் வந்து 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு மெயினான ரீசன் என்ன, கடந்த கொஞ்சம் வருஷங்களாவே தனுஷ் அவர்களுடைய படங்களை அவர் வந்து ஒரு லோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வச்சேதான் ரிலீஸ் பண்றாரு. ஸோ அது அவருக்கு ஒரு பெரிய பூமாவும் மாறுது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 2022ல ரிலீஸ் ஆன திருச்சிற்றம்பலம் படம் சொல்லலாம். அந்த படம் வரும்போது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வெளியாகல. அந்த படம் மேல பெருசா எல்லாருக்கும் எதிர்பார்ப்பும் கிடையாது. ஆனா அந்த படம் வந்ததுக்கு அப்புறமா பலரும் இந்த படமா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட கலெக்ஷனுமே ரொம்ப வேர்ல்ட் வைட் ரொம்பவே ஜாஸ்தியா இருந்தது. ஸோ அதே பேட்டர்னை வந்து தனுஷ் அவர்கள் ஃபாலோ பண்றதை பார்க்க முடியுது. மேபி இந்த ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லருக்கு அப்புறமா படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பூம்ல போலாம். கமிங் பேக் டு ராயன் ரம்பிள், இந்த பாடல் பொறுத்த வரைக்கும் வந்து அந்த பீட் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ட்ரிப்பியான மியூசிக் எல்லாம் உள்ள இருந்தது. அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஏஆர் ரஹ்மான் அவர்களே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஜேர்னல்ல பாக்குற மாதிரி இருந்தது எனக்கு. தனுஷ் அவர்களுக்கு ஆஸ் அ டேரக்டரா இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அவருடைய ஃபர்ஸ்ட் படமான பாப்பாண்டி வந்து ஒரு ஃபீல் குட் படமா இருக்கும். ஆனா இந்த ராயன் வந்து ஒரு பிளட் ஷெட் உள்ள படமா வந்து தெரியுது. ஆரம்பத்துல இருந்து இந்த படத்தோட நியூஸ் வரும்போது எல்லாமே இது வந்து ஒரு வட சென்னை பேக்ரவுண்ட்ல இருக்கிற கதை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஓகே தனுஷ் அவர்கள் வேற ஏதோ ட்ரை பண்ண போறாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா கிட்டத்தட்ட வெற்றிமாறன் அவர்களுடைய சாயல்லையே இந்த படம் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கு. விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஸோ வெற்றிமாறன் அவர்களுடைய சாயல்ல தனுஷ் அவர்களோட படம் பார்க்க போறோங்கிறது ஒரு வெயிட்டான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இந்த பாடல் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வைபா, ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு பாடலா வெளியாயிருக்கு. அதோட லிரிக்ஸா இருக்கட்டும், அதை வந்து அறிவு அவர்கள் பாடின அந்த பேட்டர்னா இருக்கட்டும், இல்ல ஏஆர் ரஹ்மான் அவர்களோட மியூசிக்கா இருக்கட்டும், 3 டிராகன் டெம்ப்ளேட் மாதிரி இந்த பாட்டுக்கு பர்ஃபெக்டா பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாடல் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருக்கு, எவ்வளவு வைபா இருக்கு அப்படிங்கிற கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இந்த மாதிரி வீடியோஸ் சந்திக்கிறேன். Until then, this is Vijay Pranesh signing off.